Hi friends, welcome to Cook with Sangeeta. So இப்போ வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா கூடி நிலாச்சோறு மாதிரி சாப்பிட போறோம். அதுவும் நம்ம கிட்ட இருக்கிற பொடி வகைகள் வச்சு. ஸோ இவங்க நிறைய பேருக்கு வந்து புளி சாதம் வேணுமா, ஒரு சிலருக்கு வந்து பொடி சாதம் வேணுமா, இன்னைக்கு அதுதான் செய்ய போறோம். ஸோ இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் புளியோதரை. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பிடிப்பா. அதுக்கப்புறம் நம்ம புளியோதரை பொடி வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சோறு வேணும், இன்னும் கொஞ்சம் இது கொடுப்போம், ஆயில் கொடுப்போம். ஸோ உங்களுக்கும் நம்ம பொடி வகைகள் வேணும்னா கோயில் புளியோதரையாக இருந்தாலும் சரி, இல்லை கருவேப்பிலை பொடி, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொடி, அப்புறம் வந்து இது பரண்டை பொடி, கொள்ளு பொடி, இட்லி பொடி, எது வேணாலும் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம். நம்ம பொடி ரொம்ப 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 ஸ்பெஷல். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற மெத்தட். இது வந்து புளியோதரை. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இது வந்து ஸ்டவ் ஆன் பண்ணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்படி போட்டு டைரெக்டாக சோறில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே ஒன்றா சேர்த்து பிரசனிங்கன்னா இதோட கலரை பாருங்கள், சொர்க்கமே தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் இது கலரை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எந்த அளவுக்கு இந்த பொடி போடணும்னு சொல்லிட்டு. இவ்வளோதாங்க, 2 செகண்ட் இருக்குமா, புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க, ஸோ இதையும் ரெடி பண்ணிட்டா ஒரேடியாக சாப்பிட்ருவீங்க, தேவாமிர்தமாக இருக்கும். ஸோ வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கும், வாட்ஸ்அப்லன்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணுங்கள். இது எல்லாமே பொடி சாதத்துக்கு. ஸோ அப்படி நெய் கொஞ்சம் ஊற்றணும், தாராளமாக ஊற்றினா தான் தாராளமாக டேஸ்ட்டும் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு முறை இருக்குது. நெய் ஊற்றிட்டு அது மேலே பொடி போட்டிங்கன்னா இந்த பொடியெல்லாம் நெய்யிலே போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்படி சோறில் வந்து நெய்யை போட்டு அதில் இப்படி பரட்டிடணும், அப்படி கையில் ஒட்டணும், நெய் அப்படி இருக்கணும். அப்புறம் இது வந்து நம்ம இட்லி பொடி, இதெல்லாம் வந்து சாப்பாட்டுக்கான்னு கேட்கலாம். இது வந்து பரண்டை பொடி, இது வந்து கருவேப்பிலை பொடி, அப்புறம் முருங்கைக்கீரை. எங்க இது என்னுடைய ஸ்பெஷல், எல்லாமே ஸ்பெஷல். இன்னைக்கு மிக்சட். ஓகே, இப்போ நெய் தேவைப்படும்னு நினைக்கிறேன், ரெடியாக வச்சுக்கோங்க. நெய் அடிப்பா. ஓகே 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 மேடம், இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கூட எனக்கு ஒரு ஃபீட்பேக்கு, என் குழந்தைக்கு வந்து உங்கள் பொடி அவ்வளோ பிடிச்சிருக்கு. தோசையே சாப்பிடாது, ஆனால் என் குழந்தை வந்து தோசைக்கு வந்து உங்கள் பொடியை வச்சு சாப்பிடுதுன்னு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிஜமாக சொல்கிறேன், நம்ம பொடி இந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு என் மனசார சொல்கிறேன், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன்னா சாதாரணமாக கிடையாது. இதுக்கு பின்னாடி